எது ஃபெஸ்டிவலா? பொங்கல் அப்புறம் ஃபெஸ்டிவல். ஓ இன்னைக்கு பொங்கல். ஆமாம் அதையே நான் மறந்துட்டேங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அவ்வளோ முடிஞ்சுங்க. நம்ம டென்ட் ஸ்டே ஃபுல்லாக க்ளோஸு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மழையும் பெஞ்சிட்ருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோ அங்கே எடுத்துகிட்டு கிளம்போனா கீழே அவங்களாம் கிளம்பிட்டுருக்காங்க. அப்படியே கிளம்பிட்டாங்கன்னா அப்படியே அவங்களோட சேர்ந்து நம்மளும் கிளம்பிடலாம். ஸோ நம்ம எல்லாமே இப்போ ஒன்றா தாங்க போகிறோம். மொத்தம் ஒரு 9 பேர் போகிறோம். வரும்போது 2 பேர் வந்தோமா, இப்போ 9 பேர் போகிறோம். ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது. மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்பா ஸோ ஓகே இருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டி எடுத்து கிளம்புவோம். நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, இங்கேருந்து அப்படியே கிளம்பிச்சு. மழை இடத்துல நின்றுடும். நேற்று இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்துச்சு, அதுக்கப்புறம் நின்றுச்சு. அந்த 10 நிமிஷம் எல்லாம் நடந்துருமே. அதுக்கெல்லாம் போயிடலாம். எதுவும் மிஸ் பண்ணல, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகேங்க, இங்கேருந்து எல்லாம் கிளம்பியாச்சுங்க. பேக்கப் பண்ணிட்டு மாப்பிள்ள ஒரு தடவை சாப்பாடு, ஒரு தடவை தான். இல்லை இல்லை, நீ சைஸா பார்க்குற. என்னாச்சு? 10 நிமிஷம் டீயா? ஸோ அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே நேரம் மட்டும் தான் மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். நம்ம போயிடலாம். நினைஞ்சாலும் பரவாயில்ல. எக்ஸ்ட்ரா பிடிச்சிச்சுன்னா அப்புறம் போஸ். ஆமாம், கிளம்பலாம். எடு பேக் எடுத்து போகலாம். ஓகேங்க, நம்ம கிளம்புற நேரத்துக்கு வந்து மழை வேறு வந்துருச்சு. இந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாரல் தான் இந்த பக்கம். இந்த சாரலே மோசம். தண்ணி உள்ள போகாது, அழுக்கு போகாது. கங்க போல ப்ரோ, சார்ஜர் இருக்குல்ல, அந்த ஹோட்டலில் இருக்கு. அது ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரில் போகிறத இருக்குன்னே ரிமூவ் பண்ண முடியாது. ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. கொஞ்சம் வர ஜாஸ்தி ஆகுது. நான் இப்படியேப்பா எல்லா பசங்களாம் கிளம்புறோம் முடிவு பண்ணிச்சு. சரி ஓகேங்க, நான் என்ன பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டோர் எல்லாம் அப்படியே கிளம்பியாச்சுங்க. மழையும் நின்றுச்சு. ஸோ நம்மளால் இப்போ வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ண முடியாது, ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்குல்ல. அதனால் அது வந்து மோட்டோ வ்ளாக் பண்ண முடியாது. நான் என்ன ஏதுன்னு பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த டென்ட்டில் தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். பயங்கர வெயிட்டு. 1 2 3 நாள் இங்கிட்ட ஒரு 4 வண்டி இருக்குது. இங்கிட்ட நம்ம வண்டி ஒன்று, மொத்தமாக ஒரு 5 வண்டி இல்லைங்க. 2 பேர் போகிறாங்க. சரி ஓகே, நான் என்ன பக்கத்தில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கல் வேணாம் ப்ரோ, பண்ணிக்கலாம். வேணாம். ஃபர்ஸ்ட் இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் போடலான்னு வந்தோம். அங்கே வந்து ஸ்ட்ரைக் போடணும். ஸோ அதனால் வந்துட்டு பெட்ரோல் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். கீழே மறையூரில் போய் போட்டுக்கலான்ட்டாங்க. பைக் நிப்பாட்டுறதுக்கு வந்து அட்ரஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க. அப்போ வெளியே வராதா? அப்போ வெளியே வராது. பைக் நிப்பாடுறது தான் நம்ம இவ்வளோ நாள். அப்போ பழத்துல நிப்பாடுங்க, பழத்துக்காருங்க. டேய் கல்லு வெயிடா டே. டேரக்ட் பின்னாடி தள்ளுறோம். பின்னாடி இருக்கணும், பின்னாடி இன்னும் பின்னாடி இருக்கணும். ஓகே, வண்டி வீட்டாரம் சேர்ந்து ஒரு பாட்டே பாடி கொடுத்து. ஸோ 2 சம்பவம் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. சரியான சம்பவம். முன்னே இங்க பெட்ரோல் இல்ல. செகண்ட் வந்துட்டு ஏடிஎம்மோட பின் நம்பர் பண்றேன். இருங்க, நாங்க சாப்பிட்டு என்னன்னு அப்படியே கண்டினியூ பண்றேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு இது, ஐயோ என்ன ஒரு பெரிய ஞாபகம் வர மாட்டேன். மறையூர். மறையூரில் இருக்குங்க.
மறையூரில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சரி நாளைக்கு இன்றைக்கி நைட்டு இங்கே வந்துட்டு அஜய் அண்ணனோட ஃபேமிலி வச்சு அவங்களோட அத்தை வீட்டில் தங்கிட்டு ரிலேட்டிவ் வீட்டு தங்கிட்டு ஸோ அப்படியே இங்கேருந்து நாளைக்கு வந்து காந்தாவோ ஏதோ ஒரு ஏரி பக்கத்தில் ஏதோ சொன்னாங்க. ஸோ அங்கே போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த சீரிஸாக வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் நம்ம குணச்சி மூணாறு கொழுக்குமலைன்னு சீரிஸாக வரும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லவ் யூ ஆல். எல்லாருமே நீங்கள் வந்து பயங்கரமாச்சு. இப்போ தான் பசங்களை வந்து எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு ஸோ இங்கேருந்து பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது இந்த வீடு பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக முன்னாடியில் விவசாயிங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாளைக்கு இங்கே பக்கத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல். இல்லைங்க மறையூர்லேருந்து இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காந்தாலூர்னு ஒரு இடத்துக்கு. இப்போது வந்துட்டு கரெக்டாக இங்கேருந்து 12 கிலோமீட்ரு. ஸோ அங்கே போய்ட்டு அந்த இறைச்சி பாறையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஏரியை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்ம சார்லி என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தமிழ்லைனில் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்காது. சரி ஓகே. இந்த ஏரியாவே ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம நேற்று நைட்டு வந்தோம். அப்படியே எதுவுமே எடுக்கலைங்க. அப்படியே பேசாமல் படுத்து தூங்கிட்டு சரியான டயர்டு. வீடியோவை எடிட் பண்ண முடியல நேற்று. மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டினியூஸாக வந்து நம்ம சேனல் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் என்ன ஏதுன்னு மோட்டலாக போகும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்படியே ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க போகலாம். அவ்வளோதாங்க கிளம்பலாம். எந்த பக்கம் ரைட்டா லெஃப்டா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பிட்டு வந்தோம். பெட்ரோல் பங்க் இல்லையா எங்க? இந்தியன் நல்லா இருக்குமா? 2 இருக்குது. 2 இருக்குல்லடா போயிட்டு வந்து. சரி ஓகே. அவ்வளோதாங்க. ஜானோட ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். போயிட்டு ரிட்டன் இங்கே தாங்க வருவோம். ஏன்னா போயிட்டு வந்து அந்த பக்கத்தில் தான் இருக்கான். எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் தான் போய் பார்க்கணும். நேற்றுலாம் சரியான டயர்டு. போகலாமா? ஸோ நேற்று நைட்டு வந்தோமே நான் அப்படியே கொஞ்ச நாள் அந்த எடிட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்தேங்க. பெரிய வீடியோ எடிட் பண்ண முடியல. சின்ன சின்ன வீடியோ மட்டும் எடிட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இங்கே நெட்ஒர்க்கே ஃபுல்லாக எந்த ஒரு ஃபோனு ஏர்டெலுக்கெல்லாம் சுத்தமாக சிக்னலே இல்லை. நம்ம ஏர்டெல் தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் சுத்தமாக டவரே கிடைக்கல. இங்கே வந்துட்டு பிஎஸ்என்எல் ஜியோ அதுக்கு மட்டும் தான் டவர் கிடைக்குமா. ஸோ அதுக்கப்புறம் அஜயனை வந்துட்டு அவங்க அம்மா சிம்மா கழட்டி அப்புறம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி அப்புறம் அதில் தாங்க இப்போ ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி அதில் தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே போஸ்ட் ஆகவே நேற்று நைட்டு போடுறது காலையில் தான் போஸ்ட் ஆச்சு. போகணும். ஆனால் அங்கே ஒரு 2 வருஷம் வரான் அவனை பார்த்துட்டு அப்படின்னு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுங்க. அது என்ன ஆறு ப்ரோ? அது என்ன ஆறு? இறைச்சிப்பாறை ஃபால். இறைச்சிப்பாறை. எஸ், இறைச்சிப்பாறை ஃபால்ஸுக்கு தாங்க போகிறோம். ஸோ அது இங்கேருந்து வந்து 12 கிலோமீட்ரு. இப்போ அது நம்ம லெஃப்ட்டில் போகணும். இங்கிட்ட ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அஜயனோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வராராம். ஸோ அவரை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் நம்ம இங்கே. நேற்று இங்கே தாங்க இருந்து பசங்களாம் மொத்தமாக டீயே சாப்பிட்டு போனாங்க. ஸோ அந்த பக்கம் வந்த வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த பக்கம் வந்த வீடியோ என்னால் எடுக்கவே முடியல. நம்மகிட்ட இருக்கிறத ஒரே கேமரா, அதை அந்த மலையில் எடுத்தோம்னா ஒளிஞ்சிருன்னு நினச்சிட்டு சரி ஓகே மழை இல்லாதப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி பேக்கில் வச்சிட்டோம். இங்கே தான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து டீ குடிச்சிட்டு பசங்களோட ஜாலியாக இருந்துட்டு அப்படி வந்தோம். ஆஹா பயங்கரமாக இருந்துச்சுங்க நேற்று. இங்கே எங்கே இருக்கார் அவர் இப்போ? அப்படியா? ஸோ அவர் வந்து இது வந்து மறையூர் இல்லையா? ஸோ எனக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பட் இதாங்க கன்ஃபார்ம் இதாங்க மறையூர். அந்த காந்தலூர்ன்றதில் வந்துட்டு என்ன ஃபேமஸாக இருக்குன்னா அங்கே ஏதோ ஹில் ஸ்டேஷன் பெரிய ஹைட்டில் இருக்குமா. ஸோ கொழுக்குமலையை கூட இது ஹைட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் அந்த மலை தான் ஹைட்டான். அதனால தான் எல்லாம் அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க போல. காந்தலூர் அந்த ரோடு எல்லாம் நல்லா இருக்கும் போல். பார்த்துடலாம்.
இங்கே நைட்டெல்லாம் சரியான குளிருங்க. நார்மலாக நம்ம ஊரில் எப்படி இந்த மார்கழி மாதத்தெல்லாம் குளிர் அடிக்கும் அந்த மாதிரி குளிர் அடிக்குதுங்க இங்கே. அதனால் நான் வந்துட்டு அந்த குளிராக நமக்கு வந்து பெருசாக தெரியல. பட்டு இருந்தாலும் இங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு கண் எல்லாத்தையும் சரியான குளிர். அதனாலே இங்கெல்லாம் வந்துட்டு மோசங்க. மழை வேறையா, அதனால பயங்கர குளிர். நம்ம ஆக்சுவலாக அங்கேருந்து வரும்போது வந்துட்டு 2 பேர் தாங்க வந்தோம். ஆனால் அப்புறமா வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பசங்க வந்துட்டாங்களா. பசங்க எல்லாத்தோட பேசி பழகி அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு பயங்கரமாக ஆயிடுச்சு. நேற்றுக்குள்ளே கொடுக்க முடியல, பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிறதாங்க. நம்ம கோயம்புத்தூர் தவிர்த்து ரிட்டனு. ஸோ சில பல காரணங்களால் திருப்பி நம்ம கோயம்புத்தூர் தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஊரில் நெட்வொர்க் இல்லாதனால வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. நம்மளால் வந்துட்டு சரியாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதான் பெரிய இதாக இருக்குது. அவர் ஆட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அண்ணன் பார்க்குறதே கிடையாது. எங்கே ப்ரோ? இங்கே மோஸ்ட்லி ஜீப்பு தாங்க அதிகமாக விடுங்க, பஸ்ஸாக காட்டலையே. எங்கே ஆளக்காண்ணா? இந்த ஃபோன் பண்ணுறேன். எது ஃபெஸ்டிவலா? பொங்கல். அப்புறம் ஃபெஸ்டிவல். ஓ, இன்னைக்கு பொங்கல். ஆமாம், அதையே நான் மறந்துட்டேங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொங்கல். ஹாப்பி பொங்கல் ஃபஸ்ட்டு வர எல்லாத்துக்கும். ஸோ எல்லா பொங்கல் போகும்போது சொல்கிறேன் பாருங்க. பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. எல்லாம் ஹாப்பியாக பொங்கல் வச்சு கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலாடி வா, மேலாடி மேலாடி வா, மேலாடி தானே இருக்கேன் நானே. சரி ஓகே. அவர் இன்னும் வரலைங்க. சரி வா. சரி ஓட்டுற கீழே போகலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? இவ்வளோ எங்கள் அத்தைக்கு பாட்டு நான் தலையை காட்டினா ஓன்றாங்க. ஸோ அவர் வர்றது கொஞ்சம் லேட்டாகுமாங்க. அதனால் வந்துட்டு இன்னொரு அத்தை வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அங்கே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு நேற்று இதில் வரும்போது தாங்க, ஆனால் மழை பெஞ்சனால எடுக்க முடியல வீடியோவை. இதில் வரும்போது தாங்க 2 பெரிய ஆடு, இந்த மலையில் வரையாட ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த ஆடு இங்கே இருந்துச்சு. ஸோ பார்த்தோம், பயங்கரம். ஆனால் ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. நீ பாடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓடிடுச்சு. அது 3 நின்று இருந்தாங்க, 3மே ஓடிடுச்சு. இப்பயுமே இங்கே ஜில்லுன்னு தாங்க இருக்குது. வெயிலே பார்க்குறது இங்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏதோ வெளியில் கேரளா பார்டரில் தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே இங்கே வெயிலை பார்க்குறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஹே monkeys. எல்லாம் பொங்கல் வச்சு வெளியே. நான் எத்தனை மணி தூங்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி தூங்கியிருப்பேங்க. டவரே இல்லை. அப்படி இப்படின்னு போராடி ஏதோ ஒரு சின்ன ஷார்ட்ஸுக்காக ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணிவிட்டு 11 மணி ஆயிடுச்சு. அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க லேட் ஆயிடுச்சு. போஸ்ட் பண்ண லேட்டானால டக்குன்னு தூங்கிட்டு காலையில் 8-9 மணி வரையும் தூங்கியிருந்தேங்க. அவங்க எல்லாமே பொங்கல் வச்சு கத்திட்டு இருந்தாங்க. கற்றுனதுக்கப்புறம் தான் நானே எழுந்திரிச்சேன். அந்த ஒரு மாதிரி சவுண்டு போடுவாங்களே பொங்கல் வச்சா. ஸோ அந்த சவுண்டுக்கு அப்புறம் தான் நானே எழுந்திரிச்சு பார்த்தா பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ரிலேட்டிவ்லாம் வந்துருப்பாங்களோ. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துருப்பாங்களோ. நான் யாரையுமே பார்க்கல. நான் பாட்டு பசங்க படுத்து தூங்கிட்டேன். 9 மணிக்கு எழுந்திரிச்சு. நான் 9 மணிக்கு எழுந்திரிச்சதே இல்லை இது வரைக்கும். கண்டினியூஸாக ஒரு 2-3 நாள் அப்படியே வண்டி விட்டு பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே நாளைக்கு பக்கத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல்.